அதனால யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அச்சோ, யார் வந்திருக்கா? ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, யார் வந்திருக்கா தெரியலையே. மம்மி, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க மம்மி. டேய் நிறுத்துடா. டேய் எதுக்கு இப்படி பண்ற? இரு, நான் யாருன்னு போய் பார்க்கறேன். மம்மி, ஐயோ, போய் உட்காரா. மம்மி ஒரே நிமிஷம் மம்மி. என்னடா? மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி ஒரே நிமிஷம் மம்மி. என்ன பண்ணலாம் ஐடியா. நோவல் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும். கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும். கைகளை நன்றாக சோப்பில் கழுவுவோம். நம்ம கிட்ட சானிடைசர் இருக்குல்ல, அதை போட்டு கழுவுவோம். சானிடைசர் நல்லா தேய்க்கணும். நல்லா போடலாமா? சரி போடுவோம். மாஸ்கை போடவும். மாஸ்க் எங்க போச்சு தெரியலையே. அடியில் இருக்கா? இல்லை அதோ இருக்கு. போடு. டோரை திறந்துட்டாங்க. ஒருவேளை வரவரு சானிடைசர் போட மாட்டார்னா நாமளே ஒரு பெரிய சானிடைசர் தயாரித்து அவர் மேலே ஊற்றிட வேண்டியது தான். தேவையான பொருட்கள்: சானிடைசர், டெட்டால், வெள்ளடப்பா, மஞ்சாத்தூள் ரெடி. இப்போ வரப்போகிற க்ளீன் பண்ணுறதுக்கு இதான் ஒரே வழி. ஓகே, தண்ணி ரெடி, சானிடைசர் எல்லாத்தையும் ஊற்ற வேண்டியதான். டெட்டால் இது எக்ஸ்ட்ரா ஊற்றினா அம்மா கட்டையில் அடிப்பாங்க. இது என்னதுன்னே தெரியலையே. சரி போடுவோம். டிஸ்கவுண்ட். கருவேப்பிலை, சி வேப்பிலை. ஐயோ, தேவையான அளவு. இது என்ன புதுசா இருக்கு? சரி போடுவோம். கலக்கு. இப்ப இந்த பக்கம் கலக்கு. எடுத்துட்டு போய் ஊத்துறா லியோ. அம்மா தள்ளுமா. டாக்டர் அங்கிள், நீங்களா? லியோ, வாட்ஸ் கோயிங் ஆன்? டாக்டர், நீங்க தானா? நான் வேற யாரோ வந்துட்டாங்களோ, வைரஸ் பரவி போகுதுன்னு சொல்லி பயந்துட்டேன் டாக்டர். லியோ, நீ ஒன்றும் பயப்படாத. ஐ எம் சேஃப். ஓகே டாக்டர். சரி, இங்கே உட்காரலாமா? உட்காரலாம். டாக்டர். என்ன லியோ? இல்லை டாக்டர், ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக இங்கே உட்காந்து எடுத்தாச்சு. செகண்ட் எபிசோடே வந்துருச்சு. நாளை போயிடலாமே. சரி வா போகலாம். நம்ம வழக்கமாக பேசுவோம்ல, அங்கே போய் பேசுவோம். டாக்டர் ஒரு நிமிஷம், நான் போய் என் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். லியோ, நீ இன்னும் அந்த பாலை விடலையா? டாக்டர், இது என்னோட ஃபேவரட் பால், கேட்ச். சரி கொடுங்க. ஆமாம் டாக்டர், இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்திருக்கீங்களே, என்ன பிளான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லியோ, சும்மா பேசலான்னு தான் வந்தேன். டாக்டர், நீங்கள் எப்போ வந்தாலும் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க. இன்னைக்கும் சொல்லுவீங்களா? வா லியோ, கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஸ்டோரி கேட்க போகிறேன். டாக்டர், இங்க பாத்தீங்களா நம்ம ஃபேவரட் பிளேஸ? இந்த இடத்துல உட்காந்து நீங்க எனக்கு எவ்வளவு ஸ்டோரி சொல்லிருக்கீங்க. உங்க இடத்துல நீங்க உட்காருங்க, என் இடத்துல நான் உட்கார்றேன். சூப்பர் லியோ, பிளேஸ் நல்லா நீட்டாக வச்சிருக்கியே. தேங்க்யூ டாக்டர். சரி லியோ, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். நான் உள்ளே வரும்போது நீ அவசரமாக பக்கெட்டில் ஏதோ எடுத்துகிட்டு வந்தியே, என்னதான் அது? அது நானே நிறைய பொருள்லாம் போட்டு செஞ்ச மருந்து அங்கிள். சரி, அதில் என்ன தான் போட்டேன்? அதில் சானிடைசரு, டெட்டாலு, அப்புறம் வேப்பலை, மஞ்சத்தூள், அதில் பச்சை கலரில் ஏதோ ஒன்று இருந்துச்சா அது, வெள்ளை கலரில் ஏதோ ஒன்று இருந்துச்சா அது. ஐயோ, லிஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக போகுது. சரி, அது எதுக்காக தான் பண்ணேன்? அதுவா, நியூஸ்ல கூட அந்த அக்கா சொன்னாங்க, வெளியே இருந்து நிறைய கிருமிலாம் வருதுன்னு சொல்லிட்டு. அது நம்மளை கொன்னுடக்கூடாதுல்ல, அதனால இந்த சானிடைசர், டெட்டால் எல்லாம் போட்டா அந்த கிருமி அழிச்சிடலாம். அதனால தான் அதை செஞ்சேன். சரி லியோ, இப்போ நீ இந்த டெட்டாயில், சானிடைசரு இதெல்லாம் வச்சு உனக்கு வைரஸ் வராமல் பார்த்துப்ப. இப்போ ஆல்ரெடி உனக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கே, அதுக்கு என்ன பண்ண போற? என்னது? எனக்குள்ள இருக்க வைரஸா?
டாக்டர், இது என்ன புது வைரஸ்? இதை பத்தி எந்த நியூஸ்லயுமே சொல்லவே இல்லை. லியோ, சிட். இந்த வைரஸ் இப்போ வந்தது இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வைரஸ் வந்துடுச்சு. என்னது, பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சா? அப்பனா இப்ப இருக்கிற எல்லா மனுஷங்களுக்குள்ளயுமே அந்த வைரஸ் இருக்கா? அச்சச்சோ. டாக்டர், அப்பனா அந்த வைரஸ் பேர் என்ன டாக்டர்? இந்த வைரஸோட பேர் பாவம். இந்த பாவன்ற வைரஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் இது அவங்களுக்கே தெரியறதில்ல. மனுஷன் பண்ணுற ஒவ்வொரு தப்பும் தான் பாவம். இப்போ இந்த பூமியில் வந்திருக்கு கொரோனா வைரஸ், இது மரணத்துக்கு கொண்டு போகும். ஆனால் நமக்குள்ளே இருக்க இந்த பாவன்ற வைரஸ் மரணத்தையும் தாண்டி கொடிய பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். பாதாளமா? டாக்டர், அப்பனா இதுக்கு இந்த உலகத்துல சொல்யூஷனே இல்லையா? இல்லையோ, இந்த உலகத்தில் இதுக்கு சொல்யூஷனே இல்லை. அச்சச்சோ. அப்பனா நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த உலகத்தில் இதுக்கு சொல்யூஷன் இல்லை, ஆனால் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர்கிட்ட இது சொல்யூஷன் இருக்குது. வாவ், யாரு டாக்டர் அவரு? அவர்கிட்ட இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? ஆனா எப்படி டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இது உனக்கு புரியணும்னா லெட் மீ டெல் எ ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி. ஸ்டோரியா? யாரை பத்தி டாக்டர்? ஒரு சூப்பர் ஹீரோ பற்றி. சூப்பர் ஹீரோ ஸ்டோரியா? எப்படி, இந்த பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரியா? இவங்கெல்லாம் ரியல் ஹீரோஸ். நான் சொல்ல போகிறது ரியல் ஹீரோ. 2000 years ago ஒரு அழகான ஊரில், ஒரு அழகான பிளேஸில் நம்ம சூப்பர் ஹீரோ வந்து பிறந்தார். அழகான பிளேஸா? என்ன பிளேஸ் டாக்டர் அது? நம்ம சூப்பர் ஹீரோ மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார். டாக்டர், மாட்டுத்தொழுவம் ஒரு அழகான பிளேஸா? லியோ, எங்கே பிறந்தோன்றது முக்கியம் இல்லை, யார் பிறந்தாங்கன்றது தான் முக்கியம். வாவ் டாக்டர், கேட்கவே சூப்பரா இருக்கு. கேளு, அவரை பார்க்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அவரோட பர்த்டேவே செம்ம கிராண்டாக முடிஞ்சுது அன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். இப்போ அவருக்கு வயசு 12. சரி லியோ, இப்போ உனக்கு 12 வயசு தானே? சரி, நீ உங்கள் பாஸ்டர்கிட்ட போயிட்டு சர்ச்சில் என்னைக்காச்சும் பைபிளை பற்றி பேசியிருக்கியா? டாக்டர், எனக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாதே, நான் எப்படி கேட்பேன்? ஆனால் நம்ம ஹீரோ 12 வயசில் தான் அவங்க ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆளுகிட்டலாம் பைபிளை பற்றி பேசினார். பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டார். 12 வயசுல இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருந்தாரா? ஆமாம் லியோ, நீ இன்னும் கேட்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கு 30 வயசு. அந்த டைமில் பெதஸ்தான்ற ஒரு குளத்து பக்கத்தில் 38 வருஷமாக வியாதியில் ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருந்தார். சரி லியோ, இந்த லாக்டவுனில் நீ ஒரு நாள் வீட்டில் இருக்கவே இவ்வளோ கஷ்டப்படுறியே, அவர் 38 வருஷம் ஒரே இடத்துல இருந்தார், அவருக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும்? ஆமாம் டாக்டர், நியூஸ்லாம் கேட்டவொடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, அவர் படுத்துட்டு இருந்தார்ல, அது பக்கத்துலேயே தான் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஏஞ்சல் வந்து தண்ணியை கலக்கி விடுவாராம். அந்த தண்ணியை கலக்கினதுக்கப்புறம் யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வியாதி குணமாகுமா. அந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா. இவரை தூக்கிட்டு போய் அந்த குளத்தில் இறக்கிறதுக்கு யாருமே இல்லை. 38 வருஷமாக ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு கலங்கிட்டு இருந்த டைமில் தான் நம்ம சூப்பர் ஹீரோ அங்கே வந்தார். அந்த மனுஷனை பார்த்தாரு. ஒரே செகண்டில் ஒரே வார்த்தையால் அவரை எழுப்பி நடக்க வச்சார். அங்கே இருக்க ஜனங்கள்லாம் ஓடி வந்து அவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வாவ், 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்த படுக்கையில் இருந்தவரை நம்ம சூப்பர் ஹீரோ வந்து ஒரே வார்த்தையில் ஒரே செகண்ட்ல சுகமாக்குனாரா? சூப்பர் டாக்டர். எஸ் லியோ, நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் கேளு. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் படகுல போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஒரு ஓரமாக படுக்க போயிட்டாரு. சடனாக ஒரு பயங்கரமான சத்தம், பயங்கரமான மின்னல், பயங்கரமான காற்று, படகே முழுகிற அளவுக்கு அலை அடிச்சுது. அப்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கூலாக எழுந்து நடந்து வந்தார். 2 வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாருன்னு. உடனே அதெல்லாம் அவர் கீழ்ப்படைஞ்சி அமைதியாயிடுச்சு. அந்த சிச்சுவேஷனே மாறிடுச்சு.
இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவருக்குள்ள இவ்வளோ பவரான்னு ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, காத்தும் கடவுளும் இவருக்கு கீழ்ப்படிஞ்சிச்சா? டாக்டர், உண்மையிலே இவருக்கு பெரிய பெரிய பவர்ஸ்லாம் இருக்கு டாக்டர். இது மட்டும் இல்லை இல்லையோ, இன்னும் நிறைய பவர் இருக்கு, சொல்கிறேன் கேளு. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் படகுலேருந்து இறங்கி ஒரு ஊருக்கு போனாங்க. அப்போது அங்கேருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க அவர் பேசுறதை கேட்கணுன்னு அங்கே வந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அவங்கள வெறுமையாக அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு முடிவு செய்தார். ஆனால் அங்கே 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் இருந்துச்சு. அச்சச்சோ, அப்பனா அங்க இருந்து யாருமே சாப்பிடலையா? சொல்கிறேன் கேளுலையோ, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வர சொன்னார். அதை அப்படியே கையில் எடுத்து வானத்துக்கு நேராக நீட்டி ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் அந்த கூடை ஃபுல்லாக மீனும் அப்பமும் நிரம்பிடுச்சு. அங்கே வந்த ஜனங்க சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை சாப்பிட வச்சாரு நம்ம சூப்பர் ஹீரோ. எவ்வளோ பெரியவர்! வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரா? இந்த ஹீரோ உண்மையிலே கிரேட் தான் டாக்டர். இந்த மாதிரி அற்புதத்தெலாம் நான் எங்கேயுமே கேள்விப்படலையே. நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுலையோ. இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காரியம் நடந்துச்சு. ஒரு நாள் நம்ம சூப்பர் ஹீரோ தேடி ஒருத்தர் வந்தார். வந்து, உங்களுக்கு பிரியமான உங்கள் சகோதரன் லாசரு உடம்பு முடியாமல் இருக்கான், நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொன்னார். இதை கேட்டேன் நம்ம ஹீரோ உடனே போகலை, வேணுமனே 4 நாள் கழித்து தான் போனார். அங்கே போனதும் நிலைமையே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ லாசரோட 2 சகோதரிகளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப வேதனையோடு அழுதாங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம லாசரு இறந்து அவர் அடக்கமே பண்ணிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கண் கலங்கி நின்னார். ஆனால் அதோட முடியல. அவர் கல்லறை கிட்ட போய் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்கவங்களாம், அவர் செத்து 4 நாள் ஆச்சு, இப்போ எப்படி கல் எடுத்து போட முடியும்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ நம்பிக்கையாக இருந்தால் போதும், நடக்கிறத பாருங்கன்னு சொன்னார். உடனே அங்கே இருக்கவங்க கல்லை நகர்த்தி போட்டாங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் நின்று, லாசருவே வெளியே வான்னு சத்தமாக சொன்னார். நீயே யோசிச்சு பாருலையோ, யாராச்சும் இந்த மாதிரி தைரியமாக சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஹீரோ தைரியமாக சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த கல்லறை திறந்து அந்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தார். அந்த ஜனங்க இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம ஹீரோவால் இறந்து போனவங்களையும் உயிரோடு எழுப்ப முடியும். இப்போ சொல்லலையோ நம்ம சூப்பர் ஹீரோ எப்படிப்பட்டவர்னு? வாவ், ஹீ இஸ் a ரியல் ஹீரோ டாக்டர். எந்த ஒரு ஹீரோவும் இறந்து போனவங்கள உயிரோடு எழுப்பி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதான் இப்போ கேள்விப்பட்டல, உனக்கு இன்னும் சொல்கிற கேளு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இவ்வளோ நாள் இவர் பண்ண அற்புதங்களெல்லாம் பார்த்த அவரோட எதிரிகள் அங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து குறை சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சூப்பராகனு சொன்னார். மனுஷன் வெளிப்புறமாக எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, அவன் உள்ளத்தில் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். ஒன்று சொல்கிறேன், நம்ம ஹீரோ அப்பீரன்ஸை பார்க்குறவர் இல்லை, நம்ம உள்ளத்தை பார்க்குறவர். இதை கேட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவரை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. அச்சச்சோ டாக்டர், அவர் எல்லாமே நல்லது தானே பண்ணார், அப்புறம் ஏன் அவரை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்க? ஆமாம், அவர் நல்லது மட்டும்தான் பண்ணார். அவர் நல்லவராக இருந்ததுனால தான் அவங்களுக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு. அவர் மேலே பொறாமப்பட்டு போய் நிறைய சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே காயம், உடம்பு முழுவதும் ரத்தம். அதுக்கப்புறம் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ அவர் கூட 2 திருடர்களை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதில் ஒரு திருடன் அவரை பார்த்து, நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே இருக்கோம், நீங்கள் ஒரு தப்பும் பண்ணதில்லை, எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சீங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு அவரை பார்த்து கேட்டான். அந்த சமயத்தில் அவன் பண்ண பாவத்தை உணர்ந்தான். இதை கேட்ட நம்ம ஹீரோ மனதுருகி அவன் உள்ளத்தில் இருந்த பாவமாகிய வைரஸை எடுத்து போட்டார். வாவ்,
அப்போனா நம்மளுக்குள்ளே இருக்க இந்த பாவன்ற வைரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பர் ஹீரோ தான் ஒரே சொல்யூஷன். அன்னைக்கு அந்த திருடனுக்குள்ளே இருந்த பாவன்ற வைரஸை நம்ம சூப்பர் ஹீரோ தான் எடுத்து போட்டார். கரெக்ட், சூப்பர் ஹீரோ தான் இந்த பாவத்தை எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் அவரோட ரத்தம் இந்த பூமியில் சிந்தி அவர் இறந்து போயிட்டார். அச்சோ, அப்போனா நம்ம சூப்பர் ஹீரோ இறந்துட்டாரா? எவ்வளோ நல்லது பண்ணாரு, எவ்வளோ அற்புதம்லாம் பண்ணாரு, இறந்தவங்களை கூட உயிரோடு எழுப்புனாரு. அவரே இறந்துட்டாரா? டாக்டர், அப்போனா நம்மளுக்குள்ள இருக்க பாவத்தெல்லாம் யார் எடுப்பா? நம்ம ஹீரோ தான் இறந்துட்டார்ல. இப்படி தான் இல்லையோ அன்றைக்கி எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோட எழுந்தாரா? டாக்டர், நானும் எவ்வளோ சூப்பர் ஹீரோ ஸ்டோரி பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் எந்த ஹீரோவும் இறந்துட்டு மறுபடியும் உயிரோட வந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை டாக்டர். அப்போனா நம்ம சூப்பர் ஹீரோ இப்போ உயிரோட தான் இருக்காரு. அவர் பேர் என்ன டாக்டர்? அவருடைய பேர் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கே பாருலையோ, அன்னைக்கு அந்த திருடனுக்குள்ளே இருந்த பாவமாகிய வைரஸை எப்படி தெரியுமா எடுத்துப்பட்டார்? பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்லா கவனி, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவன் பாவத்தை உணர்ந்ததுனால அன்றைக்கி சுத்திகரிக்கப்பட்டான். இப்போது உனக்குள்ளே இருக்க வைரஸ் குணமாகணும்னா அவர் உனக்குள்ளே வரணும். அவர் உனக்குள்ளே வரணும்னா நீ அவரோட கனெக்ட் ஆகணும். எப்படி காடோட கனெக்ட் ஆகிறது? நீ அவர் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான். இங்கே பாரு, லேப்டாப்பு, மொபைல் ஃபோன், கேமுன்னு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட. ஆனால் என்றைக்கு நீ இதெல்லாம் ஒதுக்கிட்டு கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ அன்றைக்கி தான் அவர் உனக்குள்ளே வருவார். அவர் உனக்குள்ளே வந்துட்டா உனக்குள்ளே இருக்க வைரஸ் தானாக சரியாக போயிடும். கண்டிப்பாக நீ பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக டாக்டர், எனக்கு இந்த சூப்பர் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போனா நீ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். தெரியலையோ, நம்ம கீழே போகலாமா? ஓகே டாக்டர். என்ன இல்லையோ, நான் சொன்ன ஸ்டோரி உனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டாக்டர், இந்த மாதிரி ஸ்டோரியில் நான் கேட்டதே இல்லை டாக்டர். பாருங்களேன், இவர் எவ்வளோ அற்புதம் அதிசயம் எல்லாம் செஞ்சுருக்காரு. இவர் எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லா பசங்களுக்குமே இவர் தான் ரியல் ஹீரோ. குட் லியோ. லியோ, உன்ன மாதிரியே ஒருத்தன் சந்தேகத்தில் இருந்தான். அவனுக்கு ஒருத்தர் பாட்டிலே பதில் சொல்லியிருக்காரு. நீ அந்த பாட்டை கண்டிப்பாக பார்க்கணும். உனக்கு பாட்டுனா பிடிக்கும் தானே? ஆமாம் டாக்டர், எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, இந்த டைமில் தான் அது டிவியில் போடுவான்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே டாக்டர். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் கிளம்புறேன். பாய். பாய். பாய் சிஸ்டர். தேங்க்யூ டாக்டர். மம்மி, இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஸ்டோரி கேட்டேன் மம்மி. இனிமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான் என்னோட லைஃப்ல சூப்பர் ஹீரோவே. வாவ்லியோ, நீ யாரை தெரிஞ்சுக்கணுமோ அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டியே. மம்மி மம்மி, அப்புறம் டாக்டர் என்ன ஒரு சாங் பார்க்க சொன்னாரு. ரிமோட் எங்க? அங்கதான் இருக்கும், பாருடா. இது இருக்கு. இருந்து காக்க சானிடைசர் தேவை, வீட்டை சுத்தம் பண்ண டெட்டால் ரொம்ப தேவை. சானிடைசர் போட்டால் பாவ கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? சானிடைசர் போட்டால் பாவ கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? உள்ளத்தை பாதுகாக்க என்னத்தை செய்ய போற? பாவ கிருமி சாக என்ன யூஸ் பண்ண போற? பாவ
பாவக்கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே, உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. பாவக்கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே, உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. சுத்தம் சுத்தமே பரிசுத்தம் தேவையே, சுத்தம் சுத்தமே பரிசுத்தம் தேவையே. வைரஸில் இருந்து காக்க சானிடைசர் தேவை, வீட்டை சுத்தம் பண்ண டெட்டால் ரொம்ப தேவை. சானிடைசர் போட்டால் பாவக்கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? சானிடைசர் போட்டால் பாவக்கிருமி சாகுமா? டெட்டால் கூட போட்டா உள்ளம் சுத்தமாகுமா? உள்ளத்தை பாதுகாக்க என்னத்தை செய்ய போற? பாவக்கிருமி சாக என்ன யூஸ் பண்ண போற? பாவக்கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே, உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. பாவக்கிருமி சாக இயேசு ரத்தம் தேவையே, உன் உள்ளம் பாதுகாக்க பைபிள் வசனம் போதுமே. சுத்தம் சுத்தமே பரிசுத்தம் தேவையே, சுத்தம் சுத்தமே பரிசுத்தம் தேவையே. மம்மி இங்க பாருங்களேன், ஒரே சாங்ல எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. ஆமா லியோ, இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா வைரஸை தடுக்க சானிடைசர், டெட்டால் இதெல்லாம் போட்டு தடுக்கிறாங்க. ஆனா நம்மளுக்குள்ள இருக்க பாவக்கிருமிக்கு ஒரே ஒரு தடுப்பு மருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். பாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிருமியை போக்கிடும். ஆனா அது மறுபடியும் வராம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? டெய்லி பைபிள் படிக்கணும். அதை தான் இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. அப்ப நீ இனிமே பைபிள் தொடர்ந்து படிப்பல்ல? மா, ரியல் சூப்பர் ஹீரோ பத்தி இந்த பைபிள்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள இந்த பாவன்ற வைரஸ் கிருமி வராம இருக்கணும்னா இந்த பைபிளை படிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படிமா படிக்காம இருப்பேன்? கண்டிப்பா படிப்பேம்மா. அப்போ இந்தாங்க, நீங்க இந்த பைபிளை படிங்க. அம்மா கொஞ்சம் வேலையா இருக்கு, போயிட்டு வர. இப்போ இந்த பைபிள்ன்ற சூப்பர் புக்கை நான் படிக்க போறேன். என்ன படிக்கலாம்? இந்த புக்கை படிக்கலாம். இப்படி ஒரு வசனமா? இது எப்படி ஒருத்தரால ஃபாலோ பண்ண முடியும்? என்ன பண்றது, ஒண்ணுமே புரியலையே. ஹாய் குட்டீஸ், மறுபடியும் உங்களை ப்ரே ஃபவுண்டேஷன் டைமில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம டே 2க்கு வந்திருக்கோம். இந்த டே 2லேயும் நீங்கள் செகண்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஜீசஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. டே 3லேயும் உங்களுக்கு நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? டே 1ல் நம்ம எதுக்காக ஜெபிச்சோம்? யூபி. இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் பற்றின சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தா. இந்த வெஸ்ட் பெங்காலில் மொத்தம் 23 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அரவுண்ட் 40,000 வில்லேஜஸ் இருக்குது. இதோடைய மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கல்கத்தாவை தான் சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் வந்து 300 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 மந்த்ஸில் 13 ஃபெஸ்டிவல்ஸ் இங்கே நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் மெயினாக என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்னும் சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குடும்பமாக சேர்ந்து குடிப்போமே டீ, அது இந்த ஸ்டேட்டில் உள்ள டார்ஜிலிங் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிறைய கல்டிவேட் ஆகப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சன் இங்கே தான் சேவை செஞ்சாங்க. அவங்க தான் நம்ம மதர் தெரேசா. அவங்க தன்னுடைய அன்புனால் எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ அமேசிங்கான
ஃபேக்ட்ஸை நம்ம பார்த்தோம். ஆனால் இதுக்கு பின்னாடி சில நெகட்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேட்டில் நிறைய சைல்ட் லேபர் இருக்குது. பாவர்ட்டினால் நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் வெளியே போய் வேலை செய்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கிறனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோமே இந்த கொரோனா வைரஸ், இது இந்த ஸ்டேட்டில் நிறைய பரவிக்கிட்டே வருது. ஸோ இந்த வைரஸ்னால இனிமேலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த ஒரு டிசாஸ்டர் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம இன்னைக்கு ப்ரே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆண்டியை கூப்பிட்டு ப்ரே பண்ணலாமா? அருமையான தம்பி தங்கச்சி, வெஸ்ட் பெங்காலை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டோம்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல. இப்போ அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அந்த மாநிலத்தை ஆளுகிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம். முதல் மந்திரி, மற்ற மந்திரிகள், கலெக்டர்ஸ், போலீஸ் அஃபிஷியல்ஸ், இவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி ஏசப்பாவுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, முதல் மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மற்ற அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், கலெக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு வேண்டிய சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. இந்த மாநிலத்தை நல்ல முன்னேற்றத்துக்குள்ளே நடத்துகிறதுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே, நீங்கள் அவங்கள வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து அந்த மாநிலத்தில் இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கிராமங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நல்ல வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்கணும். சாலை வசதிகள், மருத்துவமனை வசதிகள், வேலை வாய்ப்புக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அப்பா, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் உங்களோட கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. தகப்பனே, தயவாக நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கிராமங்களும் வளர்ச்சி அடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சாலை வசதி உண்டாகட்டும் அப்பா, நல்ல மருத்துவமனை வசதி உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தாங்கப்பா. உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கடைசியாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அங்கே இருக்கிற விவசாயிகள், அதே மாதிரி அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஜனங்கள், இவங்களையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, அங்கே இருக்கிற அப்பா, ஒவ்வொரு விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பலவிதமான தொழிற்சாலைகளிலே வேலை பார்க்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விவசாயிகளுக்கு தேவையான நல்ல மழையை தாருங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளையெல்லாம் சந்தித்து அவங்கள ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் தான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாருங்க. எங்கள் ஜெபங்களையெல்லாம் கர்த்தர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தம்பி தங்கச்சி, நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். பாய். என்ன குட்டீஸ், ஆண்டியோட சேர்ந்து வெஸ்ட் பெங்காலுக்கு இன்னைக்கு ப்ரே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ரே பண்ண மாதிரியே ஏசப்பா இந்த ஸ்டேட்டில் ஒரு சேஞ்சை கொண்டு வருவார். இப்போது நம்ம செஷன் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.